இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொருச்சொல் சுனை சுனை 898வது சுனை. சுனை என்று சொன்னால் ஒரு காஞ்ச ஒண்டி மரம் இருக்குது. அதனுடைய இலை எமது உடம்பில் பட்ட உடனே சுனைக்கும், அது கடிக்கும். சில தாவரங்கள், அதாவது தானாக வளர்ந்து வரும் சில பத்தைகள் என்று சொல்லுவார். அதில் சிலது பட்டால் சுனைக்கும், அது கடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கடியிலே ஒரு சுனை என்று சொல்லுவார்கள். மற்றது அதாவது அது தாயகத்தில் சில பிள்ளைகளுக்கு குழப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு அடித்த என்ன, பேசின என்ன, அவர்கள் திரும்ப திரும்ப அதை செய்யும்போது சொல்லுவார்கள், இவனுக்கு ஒரு சுனை இல்லை, அடித்தா என்ன, பேசின என்ன, ஒரு சுனை இல்லாமல் திரும்ப திரும்ப செய்கிற என்று சொல்லுவார்கள். சுனை சுனை நீர் முட்டலரும் கேதாரமே என்று ஒரு தேவாரத்தில் ஒரு வரி வருகிறது. அது சுனை நீர், அந்த என்ன குளத்துக்குள்ளே அலரும் பூவைத்தான் அது குறிக்கிறது. கேதாரத்திலே இருக்கிற சுவாமியின் பாட்டொன்றிலே வருகிறது. மற்றது அகராதி சொல்லாக கரு, குளம், நீரூற்று, பசும் புல் தரை என்று வரும். அதாவது பசுமை நிறைந்த பச்சை நிறமான புல் தரைகளையும் இந்த சுனை என்று சொல்லுவார்கள். அந்த அதனை பார்க்கும்போது அழகாக இருக்கும், பச்சை வண்ண வடிவமாக. அந்த பச்சை வண்ண பசும்புல் தரைகளில் பசும் மாடுகள் ஆடுகளை கொண்டே மேய விடுவார்கள், குதிரைகளை கொண்டே மேய விடுவார்கள். அது நாங்கள் பசுக்களை கன்றுகளை கொண்டே கட்டிய ஞாபகத்தை ஊட்டுகிறது. மது வளவுக்குள்ளே புல் வளர்ந்திருக்கும், இடையிலே தென்னை மரம், பனைமரம் எல்லாம் இருக்கும். அந்த மரங்களில் அவற்றை கட்டி போட்டு வந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட நீள கயிறாக இருக்கும். அதில் அந்த பசுக்களை கட்டினால் அது மாலை வரை அங்கேயே நின்று அந்த புல்லுகளை சாப்பிடும். பசும்புல்தரை பார்ப்பதற்கு கண்ணோட்டமாக அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம்.